திருச்சி மாவட்டத்தில் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் 14 குவாரிகளுக்கும் அதிகமாக மணல் அள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் சேகர் ரெட்டி கைதுக்கு பிறகு திடீரென மணல் குவாரிகள் மூடப்பட்ட நிலையில் அனைத்து குவாரிகளையும் அரசு ஏற்று நடத்தப்போவதாக முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்தார். இதன் காரணமாக திருச்சி மாவட்டத்தில் கொண்டையாம்பேட்டை, திருவாசி, சிறுகாம்பூர், பெட்டவாய்த்தலை ஆகிய 4 இடங்களில் மணல் அள்ளும் பணிகள் தொடங்கின. ஆனால் பெட்டவாய்த்தலையில் மட்டும் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக மணல் குவாரி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் தற்போது 3 மணல் குவாரிகளில் மட்டுமே மணல் அள்ளப்படும் நிலையில் நாள் ஒன்றுக்கு 2800 லாரிகள் மணல் பெறுவதற்காக அணிவகுத்து நிற்கின்றன. ஆனால் ஒவ்வொரு குவாரியிலும் 2 பொக்லைன் இயந்திரங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுவதால் நாள் ஒன்றுக்கு 100 முதல் 125 லாரிகளுக்கு மேல் மணல் நிரப்ப முடியவில்லை. இதனால் 2000க்கும் மேற்பட்ட லாரிகள் 15 நாட்களுக்கு மேலாக வரிசையில் காத்து கிடக்கின்றன. மேலும் தனியார் குவாரிகள் வரன்முறையின்றி அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளியதால் தற்போது அள்ளப்படும் மணலின் அதிக அளவு வண்டல் மண் படிந்துள்ளது. 3 யூனிட் மணல் அள்ளி சலிக்கும் போது 2 யூனிட் மட்டுமே சுத்தமான மணல் கிடைக்கிறது. இதனால் மணல் விலை அதிகரித்து பொதுமக்கள் முதல் கட்டுமான நிறுவனங்கள் வரை பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.